அதான் இப்ப திருமாவளவன் அவர்கள் பேசினதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட்ரேஷன்ல அவர் பேசுறாரு. சில பேர் எங்களை வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்க பார்க்குறாங்க அப்படின்றது தான் அவரோட பாயிண்ட். விசிகேவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள திமுகவோட தான் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு இமேஜ் அவங்க பில்ட் பண்றாங்க. பட் அப்படி கிடையாது, நாங்க நினைச்சா வேற இடங்களுக்கும் போக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பொறுத்தளவுல விசிகே அப்படின்ற ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு தேவை இருக்கு. அதே மாதிரி திருமாவளவன் அப்படின்ற ஒரு லீடருக்கும் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல இருக்கு. ஏன்னா இங்க நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலயும் கேஸ்ட் இருக்கு. சும்மா நீங்க உங்க சாதி பெயரை போடாதீங்கம்பாங்க, சமூக நீதிம்பாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. எல்லா கட்சிகள்லயும் கேஸ்ட் இருக்கு. இன்னைக்கு விசிகே மாதிரி திருமாவளவன் மாதிரியான லீடர்ஸ்லாம் இல்லைன்னா எந்த ரெப்ரசன்டேஷனும் கொடுக்காம ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் விசிகே மாதிரி ஒரு கட்சி இருக்கிறனால தான் இங்க இருக்கக்கூடிய பெரிய திராவிட கட்சிகள் மேல அழுத்தம்லாம் போட்டு எடுத்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸை வந்து வென்றெடுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கான தேவை இருக்கு. பட் இப்போ கேள்வி என்னன்னா, விசிகேவுக்கு நிஜமாவே வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்விதான். எனக்குமே ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது பெருசா வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது.